செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சவுகார்பேட்டையில் கடன் தகராறில் மார்வாடி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சவுகார்பேட்டையில் வசித்து வந்த சுதீர்குமார் சர்மா அப்பகுதியில் மின்சாதன பொருட்கள் விற்கும் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் திருப்பத்தூரை சேர்ந்த தனது அண்ணன் மகன் ஆஷிஷ் சர்மாவிற்கு 8 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருந்ததாக கூறப்படுகிறது. பூஜை மற்றும் கலைப்பொருள்களை விற்பனை செய்து வரும் ஆஷிஷ் சர்மா நேற்று சென்னை வந்திருந்தார். அவர் சவுகார்பேட்டை பெருமாள் முதலி தெருவில் உள்ள தர்மசாலாவில் அறை எடுத்து மனைவியோடு தங்கியிருந்தார். இந்த நிலையில் கொடுத்த கடனை திருப்பி கேட்பதற்கு சுதீர் சர்மா தர்மசாலாவிற்கு சென்று மருமகன் ஆஷிஷ் சர்மாவை பார்த்தார். அப்போது ஆஷிஷ் சர்மா மட்டும் அறையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதால் ஆத்திரமடைந்த ஆஷிஷ் சர்மா தனது சொந்த மாமா சுதீர்குமார் சர்மாவை துப்பாக்கியால் சுட்டார். இதில் சம்பவ இடத்திலேயே சுதீர்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். துப்பாக்கி சத்தம் கேட்டு விரைந்து வந்த காவலாளியும் மற்றவர்களும் ஆஷிஷ் குமார் அறையிலை அடைத்துவிட்டு போலீசில் புகார் தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த பூக்கடை போலீசார் ஆஷிஷ் குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடுத்த கடனை திரும்பி கேட்டதற்காக சொந்த மாமனையே மருமகன் சுட்டுக் கொன்ற சம்பவம் சவுகார்பேட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. मेरे पापा सुसाइड कर भी नहीं सकते. He can't do. ये पर्टिकुलर मर्डर है. कोई भी चीज के लिए हुआ है तो प्रॉपर्टी या कैश कुछ भी हो सकता है इसके अंदर, मगर ये सुसाइड नहीं है. He can't do suicide. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் கச்சத்தீவில் தேசிய கொடியை ஏற்றுவோம் என்று தமிழக பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக சார்பில் ராமேஸ்வரத்தில் கடல் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். இனிமேலும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கினால் கச்சத்தீவில் இந்திய தேசிய கொடியை ஏற்றுவோம் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதிபட கூறினார். சென்னை நேரு ஸ்டேடியம் அருகே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேமுதிக சார்பில் கட்சியின் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நலத்தம்பி நிவாரண உதவிகளை வழங்கினார். அங்குள்ள கண்ணப்பர் தெரு திடீர் நகரில் அண்மையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பல குடிசைகள் எரிந்து சாம்பலான. இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட சுமார் 400 குடும்பங்களுக்கு தேமுதிகவின் சார்பில் கட்சியின் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நலத்தம்பி இன்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கூரைப்பாய்கள், புடவைகள், தண்ணீர் குடம் மற்றும் சமையல் பாத்திரங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தென்சென்னை தேமுதிக மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த சேத்துப்பட்டு பேரூராட்சியில் தேமுதிகவின் சார்பில் ஏழை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார், ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் பாபு முருகவேல், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் ஜெய்சன் ஜேக்கப் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை வழங்கினர். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் கபிலனின் தவறான நடவடிக்கையினால் மின்சார வாரியத்திற்கு சுமார் 6000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பு புகார் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று அந்த அமைப்பை சேர்ந்த பொறியாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தனியார் காற்றாலை நிறுவனங்களுக்கு அதிக சலுகை காட்டியது, தொழில் நிறுவனங்களுக்கு சாதகமாக மின்வெட்டை தள்ளி வைத்தது, 1200 ஐடி நிறுவனங்களுக்கு பழைய சலுகை மின் கட்டணத்தையே நிர்ணயித்தது போன்ற பல்வேறு தவறான நடவடிக்கைகளை கபிலன் மேற்கொண்டதாக புகார் தெரிவித்தனர். இதனால் கடந்த 4 வருடங்களில் மின்சார வாரியத்திற்கு சுமார் 6000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாகவும் அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொறியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் தனியார் உற்பத்தியாளர்களுக்கும் இடையிலே நடந்த ஒரு 13 வழக்குகளில் ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னதாக நடந்தது. இதில் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைவர் திரு கபிலன் அவர்கள் சட்ட வரையறைகளுக்கெல்லாம் தாண்டியும் கூட அந்த தனியாருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியதால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 13 வழக்குகளில் மட்டும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 6000 கோடி அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது.
குன்னூர் மற்றும் ஊட்டிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வழிகாட்டிகளால் பெரிதும் ஏமாற்றப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. நீலகிரியில் உள்ள சுற்றுலா தலங்களில் குன்னூர், ஊட்டி மிகவும் பிரசித்தி பெற்றவை. இங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை சில சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் ஓட்டுநர்கள் வனவிலங்குகளை காட்டுவதாக கூறி பண வசூல் செய்து மோசடி செய்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை வனத்துறையினரும் சுற்றுலாத்துறையினரும் மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மும்பையில் பாலிவுட் நடிகைகள் காஜல் அகர்வால், கல்கி கோச்லின் பங்கேற்ற நகை அலங்கார அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விதவிதமான நகைகளை அணிந்தபடி மாடல் அழகிகள் ஒய்யாரமாக நடந்து வந்த காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. வெள்ளை நிற சேலை மற்றும் கருப்பு நிற ஆடைகளில் கண்ணை கவரும் நகைகளை அணிந்து கொண்டு அழகிகள் வலம் வந்தனர். இதில் நடிகைகள் காஜல் அகர்வால், கல்கி கோச்லின் ஆகியோரும் கலந்து கொண்டு பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நகை வடிவமைப்பாளர்கள் உருவாக்கியிருந்த கலை வேலைப்பாடுகள் நிறைந்த நகைகள் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றன. திண்டிவனத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற சேத்துக்கால் செல்லியம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு பக்தர்கள் பால் காவடி எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அம்மன் ஊஞ்சல் உற்சவமும் அன்னதானமும் நடைபெற்றது. இதேபோல் குமாரபாளையத்தில் உள்ள புகழ்பெற்ற காளியம்மன் திருக்கோவிலில் ஆடிப்பெருக்கு முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பக்தர்கள் முக்கிய வீதி வழியாக பால்குடம் ஏந்தி வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவிலில் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேர் இழுத்தனர். பொன்னேரி அருகே மின்சார ஒயர்களை திருடும் கும்பலை திருட்டின் போது நேரில் பார்த்த தொழிலாளி குத்தி கொலை செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பரிக்குப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் மோகன் கூலி தொழில் செய்து வருகிறார். இவரது வீட்டிற்கு அருகே உள்ள விவசாய பம்பு செட்டுகளில் மின்சார கம்பிகளை ஒரு கும்பல் திருடிக் கொண்டிருந்தது. இதில் நேரில் பார்த்துவிட்ட மோகனை அந்த கும்பல் பயங்கர ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். சரி, நைட்டு அவுட் சைடு போனோன்ட்டு 1:30 மணிக்கு எழுந்து போயிருக்காரு. அந்த மோட்டர் இந்த மோட்டர் பார்த்துல அது பக்கம் ஒரு மோட்டர் இருக்குது, அது கேபிள் திருட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு சொல்லிட்டு போனான். ஆள் தெரியும், யாருன்னு திருடினாங்கன்னு தெரியும் அவனுக்கு. இது சொல்லிட்டு போறாங்கன்ட்டு அதனால அவனை அடிச்சு காவால மண்டமெல்லாம் இது தூக்கி போட்டு அடிச்சு மூஞ்செல்லாம் சிதறி கத்தியால் குத்தி பண்ணிருக்கான். திருப்பத்தூரை அடுத்த ஜோன்ராம்பள்ளியில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்தன. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்துள்ள ஜவ்வாது மலைப்புதூர், இங்கிருந்து ஆலங்காயம் அடுத்த காவலூர் காட்டிற்கு செல்வதற்காக யானை கூட்டம் கடந்த 4 நாட்களாக பயணம் செய்து வந்தது. திடீரென்று ஜோன்ராம்பள்ளி ஊருக்குள் புகுந்து ஏராளமான பொருள்களை உடைத்து அட்டகாசம் செய்தது. பின்னர் வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து யானைகளை காட்டுக்குள் விரட்டி அடித்தனர். ரஷ்ய நகரை தாக்கிய பயங்கர சூறாவளி, ஏராளமான கட்டிடங்கள் தரைமட்டம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.